வணக்கம் சார், குட் நேம் சொல்லுங்க. என் பேர் குமார். என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இங்க பொறுப்பாளர் சாதா தொண்டு தான் கொண்டு இருக்கீங்க. மெயின் யார் இதில் இருக்கிறா உங்க மாவட்டத்தில் மெயின் யார் இருக்காருனாக்கா சுகுமாரன் இருக்காரு, அப்புறம் எஸ்கேஜி இருக்காரு. ஒரு நல்ல டைப்பு நான் கேள்விப்பட்டேன். உங்க போட்டோ போட்டு நீங்க டெவலப் பண்ணீங்க, நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டி கொடுத்தாங்க. இப்போ ஐயா தளபதி அவங்க வந்து பேசியிருக்காங்க, அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. தளபதி அவர்கள் பேசியிருந்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னார். ஏற்கனவே நான் நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் எடுத்து பேசினார். ரொம்ப வரவேற்பத்தக்க இருந்தது. என்னென்ன பிரச்சனையை பேசுனாங்க சொல்லுங்க. மீனவர்கள் பிரச்சனை பேசினாங்க. அதேமாதிரி தொழில்பேட்டையாக இருந்த நாகப்பட்டினம் இப்போ வந்து வீணா போய் கிடக்கு. அந்த தொழில்பேட்டையை உருவாக்க வேண்டிய கடமை இருக்குது அரசாங்கத்துக்கு. அது வந்து அது தவிர்த்து இருக்கிறனால இப்போ நம்ம வந்து அதை செய்வோங்கிற அடிப்படையில் தான் அவர் பேசினார். அது ரொம்ப வரவேற்பத்தக்க இருந்தது. அதே மாதிரி வந்து விவசாய பிரச்சனையை பேசினார், தண்ணி பிரச்சனையை பேசினார், அந்த விவசாயிகளுக்கு நடக்கின்ற நில பிரச்சனையை பற்றி பேசினார். அதெல்லாம் ரொம்ப வரவேற்பத்தக்கதாக இருந்தது. நான் வந்து பேசுறதுக்கு ஒரு இடங்கள் வந்து சுருக்கி கொடுக்குறாங்க, எனக்கு மக்கள் வந்து கொடுத்தா நான் வர ரெடியா இருக்கேன் அப்படின்னு அழகா பேசினாரு. அது உண்மைதான். அது நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அது உண்மைதான். ஏன்னா இது இப்போ வந்து பாத்தீங்களா நெருக்கடியான இடத்துல தான் நிறைய மிஸ் ஆகி நெருக்கத்துல ரொம்ப இதாக இருக்கு. இல்ல மக்களும் வந்து நிற்க முடியாத சூழ்நிலை உள்ள இடத்துல தான் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து இதோட விசாரமான தான் பலம் இருக்கு. ஆனால் அவங்க திட்டமிட்டே தானே வந்து நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க. அது அவர் சொல்றது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். நாளாக இருக்குன்னா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. தளபதி வரான்னு ஃபர்ஸ்ட் குஷி அவங்க செஞ்சு வச்சிருப்பீங்க. அவர் என்ன சொன்னாங்க, பேசுனீங்களா, கணிச்சிங்களா? இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் சந்திச்சதும் கிடையாது. நான் சாதாரண ஒரு உறுப்பினர். மற்ற பொறுப்பாளர்லாம் சந்திச்சிருப்பாங்க. உங்க கூட இருக்கிற நண்பர்கள் பேர்லாம் சொல்லுங்களேன். என் கூட இருக்கிற ஒரு விஜயபாலன், இவர் வந்து விஜயகுமார், கல்யாண சுந்தரம். நிறைய பேர் இருக்காங்க. தளபதி பேசுறாங்க ஸ்பீச், மனசுல எனக்கு இதான் பெய்ஞ்சிச்சு. 10 பேர் கேட்டா சொல்ல போறேன், எல்லாம் கேட்பாங்க. நீங்க போனீங்கன்னா தளபதி மீனவர் பிரச்சனை பேசி இலங்கைக்கு கேட்டது. இலங்கை அதிபர் கட்சி தீர்வு நேரடியாக சென்று பார்த்தார். அதுமாதிரி தளபதி சொன்ன வார்த்தை, மீனவர் வந்து எல்லா மீனவர்களும் மட்டும் போது இந்திய மீனவர்கள் சொல்றாங்க, நம்ம மீனவர் செயல்படும் போது தமிழக மீனவர் சொல்றாங்க. அதுவும் தலைவர் பேசுறாரு. இன்னைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க என்ன கருத்து எடுத்துட்டீங்க? சும்மா சொல்லுங்க பாப்பே, பேசி கேட்டீங்களா இல்லையா? நீங்க சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா பேசுனது. வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்.